அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்தும் வ தஸ்லீமுன் அலா அஹ்மதல் முஜ்தபா முஹம்மதினில் முஸ்தஃபா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ அத்பாஇஹி இலா யௌமித்தீன். ஃபக்கத் கால அல்லாஹு தபாரக வ தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வல் ஃபுர்கானில் மஜீத். பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس. ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். சர்வ புகழும் ஏக வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இருலக தலைவரும் பெருமானார் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் வழி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம்மவர்கள் மீதும், நம்மை நேசிக்கின்றவர்கள் மீதும், நாம் நேசிக்கின்றவர்கள் மீதும் அல்லாஹ்வின் வற்றா கருணை என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். சங்கைக்கும் இறை பொருத்தத்திற்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனித வாழ்க்கை என்பது இன்பங்கள் துன்பங்கள் இரண்டர கலந்ததுதான் மனித வாழ்க்கை. இன்பங்களை சந்திக்காத எந்த மனிதனும் இல்லை, துன்பங்களை சந்திக்காத எந்த மனிதனும் இல்லை. அல்லாஹு தஆலா நமக்கு இன்பங்களை தருகிற பொழுது, அல்லாஹ் நமக்கு சந்தோஷத்தை தருகிற பொழுது நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம், அல்லாஹ்வை புகழுகிறோம். இது அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்திருக்கக்கூடிய வழிமுறை. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கிற பொழுது, அல்லாஹ் நமக்கு சோதனைகளை தருகிற பொழுது, இந்த சோதனைகளுக்கான காரணங்களை, அதனுடைய நோக்கங்கள் குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அல்லாஹ் எதற்காக வேண்டி இந்த சோதனைகளை, இந்த பெரும் சிரமங்களை கொடுத்து அல்லாஹ் நம்மை சோதிக்கிறான் என்ற சிந்தனை உணர்வு நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், லஹரல் ஃபசாது ஃபில் பர்ரி வல் பஹ்ரி பிமா கஸபத் ஐதின் நாஸ். உலகத்தில் எந்த சீர்கேடுகள் ஏற்பட்டாலும், உலகத்திலே ஏதாவது சீர்கேடுகள் ஏற்படுகிறது என்றால் அதற்கு முழுமுதற் காரணம் அடியார்கள் செய்த பாவங்கள் தான் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். அடியார்கள் செய்த பாவங்களின் காரணத்தினால்தான் உலகத்திலே சீர்கேடுகள் ஏற்படுகிறது. அந்த சீர்கேடுகளை கொடுத்து அல்லாஹு தஆலா அடியார்களை சோதிக்கிறான். இந்த சோதிப்பதற்கான காரணத்தையும் அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்லுகிறான், லியுதீகஹும் பஅலல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். அவர்கள் செய்த பாவங்களுக்கான, அவர்கள் செய்த குற்றங்களுக்கான தண்டனைகளில் கொஞ்சத்தை அவர்களுக்கு கொடுத்தால், கொஞ்சத்தை அவர்களுக்கு கொடுத்து அதன் மூலமாக அவர்கள் தான் செய்த பாவங்களை, குற்றங்களை எண்ணி வருந்தி என் பக்கம் முன்னோக்கி என்னிடத்திலே தௌபா செய்து மீண்டு விட மாட்டார்களா என்ற நோக்கத்திற்காக வேண்டித்தான் என் அடியார்களுக்கு அவர்கள் செய்த குற்றங்களில், பாவங்களுக்கான தண்டனையில் கொஞ்சத்தை நான் கொடுத்து அடியார்களை சோதிக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். ஆக அன்பான பெருமக்களே, சோதனைகள் வரும் பட்சத்தில் அல்லாஹு தஆலா நம்மை சோதிக்கிற தருவாயில் நாம் செய்ய வேண்டிய முதல் வேலை என்னவென்றால், நம்முடைய வாழ்நாளில் நாம் தெரிந்தோ தெரியாமலோ நம்மிடமிருந்து ஏற்பட்டுவிட்ட பாவங்களை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த பாவங்களை குறித்து சிந்தித்து, அந்த பாவங்களை செய்து விட்டமைக்காக நாம் மனம் வருந்தி அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதைத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு பெரும் சோதனைகளின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உணர்த்துகிறான். அன்பான பெருமக்களே, நாம் யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய பாவங்கள் குறித்து நாம் சிந்திக்கிறோமா? நாம் செய்துவிட்ட பாவங்களை குறித்து நாம் வருந்துகிறோமா, கவலைப்படுகிறோமா? அந்த பாவங்களின் விளைவுகள் குறித்து நாம் அச்சப்படுகிறோமா என்பதையெல்லாம் நாம் ஒரு கணம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமின் தன்னுடைய பாவங்களை எப்படி பார்ப்பார்?
ஒரு காஃபிர் தன்னுடைய பாவங்களை எப்படி பார்ப்பான்? இந்த இரண்டு கண்ணோட்டங்களையும் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஒரு முஃமின் தன்னுடைய பாவங்களை எப்படி பார்ப்பார் தெரியுமா? ஒரு மலைக்கு கீழாக அமர்ந்திருக்கிறார். ஒரு முஃமின் மலைக்கு கீழாக அமர்ந்திருக்கிறார். எங்கே அந்த மலை தன் மீது விழுந்து தான் அழிந்து போய் விடுவோமோ, தான் நாசப்பட்டு போய் விடுவோமோ என்று பயப்படக்கூடிய அளவிற்கு ஒரு முஃமின் தன்னுடைய பாவங்களை ஒரு பிரம்மாண்டமான மலையை போன்று பார்ப்பார் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். அதே நேரத்தில் ஒரு காஃபிர், ஒரு இறை நிராகரிப்பாளர் தன்னுடைய பாவங்களை அவர் எப்படி பார்ப்பார் தெரியுமா? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், தன் மூக்கின் நுனியிலே வந்து அமரக்கூடிய ஈயை, தன் மூக்கின் நுனியிலே வந்து அமரக்கூடிய ஈயை அவர் எப்படி சர்வ சாதாரணமாக விரட்டி விட்டு கடந்து சென்று விடுவாரோ அதே போன்றுதான் தன்னுடைய பாவங்களை அவர் மிக சர்வ சாதாரணமாக கடந்து சென்று விடுவார் என்று அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆக அன்பார்ந்த பெருமக்களே, நாம் யோசிக்க வேண்டும், ஒரு முஃமின் தன்னுடைய பாவத்தை எப்படி பார்க்க வேண்டுமோ அந்த கண்ணோட்டத்தில் நம்முடைய பாவங்களை நாம் பார்க்கிறோமா? தெரிந்தோ தெரியாமலோ நம்மிடமிருந்து ஏற்பட்டுவிட்ட பாவங்களை ஒரு முஃமினுடைய கண்ணோட்டத்தில் இருந்து நாம் காணுகிறோமா என்பதை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். அன்பான பெருமக்களே, ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு முஃமினுக்கும் காஃபிருக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா? ஒரு முஃமின் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் நிறைய இபாதத்துகளை செய்வார், நிறைய நற்கருமங்களை செய்வார், அல்லாஹ்விற்காக வேண்டிய நிறைய வணக்கம் புரிவார். ஆனாலும் கூட அவர் வாழ்நாள் எல்லாம் பயந்து கொண்டே இருப்பார். என்னுடைய நல்லறங்கள் ஏற்கப்படுமா அல்லது நிராகரிக்கப்படுமா, என் மறுமையின் நிலை என்னவாகும் என்று அவர் அஞ்சிக் கொண்டே இருப்பார். அதே நேரம் வாழ்நாள் முழுக்க அவர் நல்ல அமல்களை செய்திருப்பார். ஒரு முஃமினுடைய யதார்த்த நிலை இதுதான். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளே செய்திருந்தாலும் கூட அவர் வாழ்க்கை முழுவதும் அச்சத்திலேயே இருப்பார், பயத்திலேயே இருப்பார் தன் மறுமையின் நிலை குறித்து. அதே நேரத்தில் ஒரு காஃபிர், ஒரு இறை நிராகரிப்பாளர் வாழ்நாளெல்லாம் பாவங்களிலேயே மூழ்கி தலைத்திருந்தாலும் கூட எந்த விதமான கவலையும் இல்லாமல், எந்த அச்சமும் இல்லாமல் நிர்பயமாக நிம்மதியாக அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். இதுதான் ஒரு முஃமினுக்கும் காஃபிருக்குமான யதார்த்தமான வித்தியாசம் என்று ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த வித்தியாசத்தை சஹாபாக்களினுடைய வாழ்க்கையில் நாம் கண்கூடாக பார்க்கலாம். சஹாபாக்களினுடைய வரலாறுகள் இந்த வித்தியாசத்தை நமக்கு மிக யதார்த்தமாக புரிய வைக்கிறது. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு வானத்தில் பறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பறவையை பார்த்து சொல்லுகிறார்கள், பறவையே, உன் போன்ற ஒரு பறவையாக நான் படைக்கப்பட்டிருக்க கூடாதா? ஒரு மனிதனாக இல்லாமல் உன்னை போன்ற ஒரு பறவையாக நான் படைக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். பாவங்கள் இல்லாமல், அல்லாஹுக்கு மாறு செய்வது என்று இல்லாமல் மனிதர்கள் செய்யக்கூடிய அநேக பாவங்களை விட்டும் நான் தப்பித்திருப்பேனே என்ற கோணத்தில் ஒரு பறவையை பார்த்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், உன் போன்ற பறவையாக நான் படைக்கப்பட்டிருந்தால் எவ்வளவோ நன்றாக இருந்திருக்குமே என்று அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். எப்படிப்பட்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு? அஃலலுல் பஷரி பஅதல் அம்பியா, நபிமார்களுக்கு பிறகு மனிதர்களிலேயே ஆகச் சிறந்தவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் முதல் கலீஃபாவாக விளங்கிய அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மறுமையின் நிலையை குறித்து வருந்தி அச்சப்பட்டு இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள், நான் பறவையாக படைக்கப்பட்டிருக்க கூடாதா? அன்பானவர்களே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும். வாழ்நாள் முழுக்க நன்மையின் மூட்டைகளை அதிகரித்து கொண்ட, நன்மைகளை பல செய்து தன்னுடைய மறுமைக்காக வேண்டி முன் தயாரிப்புகளை செய்து கொண்ட அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே தன்னுடைய மறுமையின் நிலை குறித்து அச்சப்படுகிறார்கள், கவலைப்படுகிறார்கள் என்றால்
நம்முடைய நிலையை குறித்து நாம் என்ன சொல்வது? நம் நிலையை குறித்து நாம் என்ன சொல்வது? அன்பான பெருமக்களே, நம் பாவங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோமா? அச்சப்படுகிறோமா? நாம் செய்த பாவங்களின் காரணத்தினால் அல்லாஹ்வுடைய கோப பார்வை நம் மீது விழுந்து விடுமோ என்ற அந்த அச்சமும் பயமும் நமக்கு இருக்கிறதா என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அன்பானவர்களே, நம்மில் ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய எண்ணம் என்னவென்றால், அல்லாஹு தஆலா மிக விசாலமான கிருபை உள்ளம் படைத்தவன், அல்லாஹ் மிக விசாலமான அருளுக்கு சொந்தக்காரன். அவன் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட மாட்டானா? அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட மாட்டானா? கண்டிப்பாக அல்லாஹ் எனக்கு மன்னிப்பை வழங்குவான் என்ற ஆதரவு, ஆசை நம்மில் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அல்லாஹ்வும் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். வரம்பு மீறி பாவம் செய்துவிட்ட என் அடியார்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து, அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நீங்கள் நிராசையாகி விட வேண்டாம் என்று அல்லாஹ்வே அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்படிப்பட்ட விசாலமான அருளுக்கு சொந்தக்காரனான அந்த அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட மாட்டானா என்ற எண்ணம் நம்மில் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அன்பான பெருமக்களே, இஸ்மாயில் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒரு அடியார் தொடர்ந்து பாவங்களை செய்து கொண்டிருக்கிறார், ஆனால் அதே சமயம் அவருடைய மனதில் ஆதரவு வைக்கிறார், என் ரப்பு, என்னை படைத்த இறைவன் எனக்கு மன்னிப்பு வழங்குவான், என்னை படைத்த இறைவன் என்னை எப்படியாவது மன்னித்து விடுவான் என்ற ஆசையும் அவரிடத்தில் இருக்கிறது என்றால், அவர் என்ன நினைக்கிறார் தெரியுமா? என்னுடைய இறைவன் என்னை எந்த வகையிலும் தண்டித்து விட மாட்டான், என்னுடைய ரப்பு என்னை எந்த விதத்திலும் தண்டித்து விட மாட்டான் என்ற ஒரு பொடுபோக்குத்தனமான எண்ணத்தில் அவர் இருக்கிறார் என்று இஸ்மாயில் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். உண்மைதானே? பாவங்களை விட்டொழிக்காமல், பாவங்களிலிருந்து பரிசுத்தமாகிக் கொள்ளாமல், செய்த பாவங்களை எண்ணி வருந்தாமல், அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவான், என் ரப்பு என்னை மன்னித்து விடுவான் என்று வெறுமனே ஆதரவு வைப்பது எந்த விதத்தில் அது நியாயமாக இருக்கும் என்ற கோணத்தில் தான் இஸ்மாயில் இப்னு ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் நம்மை எதுவும் செய்துவிட மாட்டான் என்ற ஒரு அசட்டுத்தனமான போக்கில் அந்த அடியார் இருந்து கொண்டிருக்கிறார் என்பதாக சொல்லுகிறார்கள். அன்பான பெருமக்களே, நம் நிலை குறித்து நாம் சிந்திக்கிறோம், நம்முடைய நிலைமை குறித்து நாம் சிந்திக்கிறோம். நம் வாழ்நாளில் தெரிந்தோ தெரியாமலோ நிறைய பாவங்கள் நம்மிடமிருந்து ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த பாவங்களை குறித்தெல்லாம் நாம் பெரிதாக கவலைப்படுவதும் கிடையாது, பெரிதாக அச்சப்படுவதும் கிடையாது, அல்லாஹ்வுடைய கோப பார்வை குறித்து நாம் பயப்படுவதும் கிடையாது. அன்பானவர்களே, இது போன்ற சோதனைகள் மிக குறிப்பாக நாம் சந்தித்திருக்கக்கூடிய, இதுவரையிலும் உலகம் சந்தித்திராத மிக கொடிய ஒரு சோதனையில் நாம் சிக்குண்டு கிடக்கிறோமே. இந்த சூழ்நிலையில் கூட நம்முடைய பாவங்களை குறித்து சிந்திக்காமல், அல்லாஹ்வை முன்னோக்காமல், அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்பி, அல்லாஹ்வின் பக்கம் நாம் மீண்டு தௌபா செய்யாமல் இருக்கிறோம் என்றால் நம்மை விட நஷ்டவாளிகள் வேறு யாராகவும் இருக்க முடியாது. அன்பான பெருமக்களே, இது போன்ற சோதனைகளில் இருந்து நாம் மீண்டு வருவதற்கான ஒரே வழி, நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். நாம் அல்லாஹ்வையே நாடி, நாம் செய்த பாவங்களை எண்ணி வருந்தி, அல்லாஹ்விடத்தில் அழுது மன்றாடி நம் பாவங்களுக்கான மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்ற யதார்த்த உண்மையை நாம் புரிந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து மீள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த பாவங்களுக்கான குற்ற பரிகாரங்களை, நாம் செய்த பாவங்களுக்கான மன்னிப்பை எப்படியாவது அல்லாஹ்விடத்திலே நாம் பெற்றுவிட வேண்டும். அதற்கான முயற்சிகளில் நாம் ஈடுபட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேட வேண்டும். வல்ல ரஹ்மான், நாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடிவிட்டால், நாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா கேட்டுவிட்டால்
நாம் கேட்கிற தௌபாவை அல்லாஹ் உடனடியாக அங்கீகரிக்க கூடியவனாக இருக்கிறான். வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா அவன் பக்கம் முன்னோக்கக்கூடியவர்களாக, அவன் பக்கம் மீண்டு வரக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டு, அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து பாவ மீட்சி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. அதன் பொருட்டால் நாம் சந்தித்திருக்கக்கூடிய இந்த பெரும் சோதனைகளிலிருந்து அல்லாஹ் நமக்கு மீட்சியை வழங்குவானாக. அல்லாஹ் நம் அனைவர்களையும் காத்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.